கணவன் மற்றும் குழந்தைகளிடம் குடும்பத் தலைவியின் பங்கு. ஆண் பெண் இருவருக்கும் இருக்கும் பெரிய வித்தியாசம் பொறுமை, சகிப்புத்தன்மை. அதனால்தான் பெண் என்பவளால் எல்லா விஷயத்திலும் மனோதைரியத்துடனும் பொறுமையுடனும் இருக்க முடிகிறது. திருமணம் என்பது நீண்டகால பந்தம். ஒரு பெண் குழந்தையாக, சிறுமியாக, குமரியாக இருந்து பொறுப்புள்ள மனைவி, மருமகள், அம்மாவாக மாறும் முக்கியமான காலகட்டம். குடும்பத்தில் கணவனிடம் நடந்து கொள்ளும் முறை. இந்தியாவில் குடும்பத் தலைவி என்பவர் வெறும் மனைவி மற்றும் தாய் என்பதோடு நின்றுவிடவில்லை. அதற்கு மேல் எத்தனையோ பணிகள் உள்ளன. கணவர் மற்றும் குழந்தைகளை கவனித்துக் கொள்வதே ஒரு குடும்பத் தலைவியின் வாழ்வில் முக்கிய பங்களிப்பாக கருதப்படுகிறது. திருமண பந்தம் என்பது நீண்ட தூர பயணம். கணவனும் மனைவியும் 2 மாடுகள் கட்டிய வண்டி போல. இந்த இரண்டும் ஒரே நோக்கோடு சென்றால்தான் செல்ல வேண்டிய இலக்கை அடைய முடியும். திருமணமாகி புகுந்த வீடு வந்ததுமே கணவரின் பெற்றோரை அன்பாய், அழகாய், உரிமையாய், அத்தை, மாமா என்று பாசமாய் அழைத்து பேச வேண்டும். கணவருக்கு சமையலில் என்னவெல்லாம் பிடிக்கும் என்பதை முதலிலேயே மாமியாரிடம் கேட்டு சமைத்து பரிமாற அவர் நெஞ்சில் எப்போதும் நீங்கா இடம் உங்களுக்கு தான். கணவர் மேல் வைத்திருக்கும் பிரியத்தை வெளிப்படுத்துவதற்கான சில வழிகள். கணவர் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும்போது திருத்தமாய் உடையணிந்து இருக்க வேண்டும். அவர் நம்மிடம் பேசும்போது நாம் அவரின் கருத்துக்களை பொறுமையாகவும் எதிர்வாதம் செய்யாமலும் கவனமாக கேட்க வேண்டும். அப்போதுதான் அவர் நினைப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கணவருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அதை தீர்க்க நம்மால் முடிந்த ஆலோசனைகளையோ அல்லது உதவிகளையோ செய்ய வேண்டும். எப்போதும் அவரிடம் பேசும் பொழுது இனிமையாக, பாசிட்டிவாக பேச வேண்டும். சில நேரங்களில் குடும்ப தலைவிகளுக்கு நியாயமான கோபமே ஏற்படும். ஆனால் அதற்காக யாரையும் கடிந்து கொள்ளாமல் பொறுமையாய் இருந்து சிறிது நேரத்திற்கு பிறகு கணவரிடம் அதை பற்றி பேசுங்கள். இதனால் அதிகப்படியான சண்டைகள் ஏற்படாமல் இருக்கும். உணவு பரிமாறும்போது அன்பாக, அனுசரணையாக உபசரிக்கும் பாங்கை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நான் என்றும் உன் இனிய தோழி என்பதை சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் அவருக்கு புரிய வைக்க வேண்டும். அவர் வீட்டில் இருக்கின்ற தருணங்களில் சமையலறையே கதி என்று இருக்க வேண்டாம். அவ்வப்போது அவரிடம் பேசிக்கொண்டே சமையல் வேலை அல்லது வீட்டு வேலைகள் செய்யலாம். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் ஏற்படும். மாமியாரை பற்றி கணவனிடம் குறை கூறாதீர்கள். அவருடைய நல்ல விஷயங்களை மட்டுமே கூறுங்கள். மாமனார் மாமியாரின் வயதிற்கு மரியாதை கொடுங்கள். இப்படி செய்யாமல் இருந்தாலே யார் சொல்வது சரி, யார் செய்வது தவறு என்பதை ஆண்கள் புரிந்து கொள்வார்கள். புகுந்த வீட்டினரின் குறைகளை சுட்டிக்காட்டி பேசாதீர்கள். இதனால் உங்கள் கணவருக்கு உங்கள் மேல் கோபம் ஏற்படலாம். எனவே அவர்களுடைய பழக்கம் அவர்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளும் இளைய மனதுடன் இருக்க பழகிக்கொள்ளுங்கள். புகுந்த வீட்டில் அன்பாலும் பண்பாலும் நடத்தையாலும் உபசரிப்பாலும் அக்குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதில் பொறுப்புடன் நடந்து கொண்டாலே கணவனின் அன்பையும் அரவணைப்பையும் எளிதாக பெற முடியும். குடும்பத்தில் அன்பு, பாசம், அரவணைப்பு, அதட்டல், அதிருப்தி எல்லாம் உண்டு. இதையெல்லாம் நாம் சரியான விதத்தில் புரிந்து கொண்டாலே வாழ்க்கையை ஜெயித்து விடலாம். அன்பு மட்டுமே நிரந்தரமானது என்பதை எப்போதும் மறக்காதீர். உங்கள் கணவர் 100 மடங்கு அன்பை செலுத்தினால் நீங்கள் அதைவிட அதிக அன்பை செலுத்துங்கள். குழந்தைகளை வழிநடத்தும் முறை. குழந்தைகளுக்கு வீட்டின் பொருளாதார சூழ்நிலையை உணர்த்தி வளர்க்க வேண்டும். குடும்ப தலைவியானவள் குழந்தைகளிடம் அன்பு கலந்த கண்டிப்போடு வழிநடத்த வேண்டும். ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் என்று வேறுபாடு காட்டி வளர்க்காமல் 2 குழந்தைகளும் சமம் என்ற புரிதலை அவர்களுக்கு உணர வைத்தால் இனிவரும் காலங்களில் இது போன்ற புரிதல் இல்லா நிலை உருவாகாமல் இருக்கும். குடும்ப அங்கத்தவர் மத்தியில் விரக்தி, வெறுமை உணர்வு, தனிமை உணர்வு என்பவற்றால் விளையக்கூடிய எதிர் விளைவுகளை கணிசமாய் தவிர்ப்பதில் சின்ன பரிசுகளும் பெரும் பங்கு வகிக்கின்றன. மே 15 உலக குடும்ப தினம் கொண்டாடப்படுகின்றது. சமூகத்தின் மிக சிறிய அழகான குடும்பத்தில் அன்பும் அமைதியும் நீடிக்க வேண்டும் என்றால் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இடையில் பரஸ்பர அன்பும் புரிந்துணர்வும் விட்டு கொடுப்பும் அர்ப்பணிப்பும் இன்றியமையானவை.
அன்பு என்பது வெறுமனே மனதுக்குள் வைத்துக்கொள்வது அல்ல, வார்த்தைகளால் செய்கைகளால் வெளிப்படுத்துவதே.